நண்பர்களே வரங்கறி ரெசிபி ஆல்ரெடி மினி விலாக்ல போட்டிருந்தேன். இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாருமே வரங்கறி ரெசிபி போடுங்க அக்கான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு வரங்கறி எப்படி பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கு முதல்ல கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் கூடால முழு வத்தல் இருந்தால் முழு வத்தல், அப்படி இல்லைன்னா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், வெள்ளைக்கூடு, ஜீரக பொடி பொடி இல்லைன்னா நீங்க ஜீரகமாவே சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே பொடிச்சு வச்சிருக்கனால நான் பொடியா சேர்த்துக்கிறேன். சரியா, அப்புறமா கொஞ்சமா நல்ல மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட்டோரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதுக்கு அப்புறமா அரப்பு கூடால நம்ம உரலை கழுவி அந்த தண்ணி அது கூட நாங்கள் சேர்த்துருவோம். அப்புறமா கொஞ்சமாக பரலுப்பு சேர்த்து புளி கொஞ்சம் கரைச்சி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியும் விட்டு தேவைக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன் நண்பர்களே. தேவைக்கு தண்ணியை சேர்த்து குழம்ப கூட்டி அடுப்பில் வச்சு கொதிச்சதும் கடுகு தாளித்து விட்டுட்டு இறக்கிடலாம் நண்பர்களே. அவ்வளோதான். வரங்குழம்பு பண்ணுறது ரொம்பவே ஈஸி. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி தான் நண்பர்களே வரங்குழம்பு பண்ணுவோம். வரகடுப்பில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே குழம்ப கூட்டி கடைசியில் தாளித்து எடுப்போம். கேஸ் அடுப்பில் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்ப கூட்டி கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிடும். ஆல்ரெடி ஒரு மினி விலாக்லேயும் போட்டிருப்பேன். அப்போ நான் கேஸ் அடுப்பில் பண்ணியிருந்தேன், இப்போ வரகடுப்பில் பண்ணியிருக்கேன். சரியா, அவ்வளோதான்.